வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். சமஸ்கிருத சாமானிய ஞானம் பகுதி 1 பர்ஷியா தேர்ட் பேப்பர் பாரத வித்யாபவன் சிலபஸில் இமயமலையை பற்றி அந்த பாடத்தை கண்டினியூஷன் பார்க்குறோம். கதாச்சித் தாதி உஷ்டோ யாதயாம் சௌக ஏத நத்யः புராவேன சௌந்தः सभ्यः वरदः क्षेत्राणि ग्रामस्व जलभूमिपूर्णान् कुर्वन्ति तेन बहवो ग्रामाः सृष्टाः भवति न लोकः पश्वस्वभावहन्ते तदानीं लोकबाधर லோகஸ்வக இவ பிரதியந்தி. சில சமயங்களில் மிகுந்த மழை பெய்யும் போது இந்நதிகள் அதிக வெள்ளத்தால் கொந்தளித்து வயல்களையும் கிராமங்களையும் நீரால் மூழ்கடிக்கிறது. சில சமயம் பயங்கரமாக மழை பெய்கிறப்போ அந்த நதிகள் ரொம்ப கொந்தளித்து போய் வயல்களையும் கிராமங்களையும் நீரால் மூழ்கடிச்சிடுது. இதனால் பல கிராமங்கள் அடிவடைகின்றன. இதனால் பல கிராமங்கள் அழிஞ்சு போகுது. மக்கள் மற்றும் மிருகங்கள் பாதிக்கப்படுகின்றன. மக்களும் மிருகங்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் இந்நதிகள் மாதர்களாக கருதப்படுவதற்கு பதிலாக சக்தி வாய்ந்த எதிரிகளாக தோன்றுகின்றன. இந்த நதிகள் மாதர்களாக அந்த நேரத்தில் இந்த நதிகள் மாதர்களாக கருதப்படுவதற்கு பதிலாக சக்தி வாய்ந்த எதிரிகளாக தோன்றுதுன்னு சொன்னாங்க. எல்லாம் நோட் பண்ணிங்க. லோகா किन्तु तथापि कर्दमदि पूर्णान् क्षेत्राणां सरसदापाद्य एद जनकल्पमानेव व्युत्पद्यन्ति दामिः क्रियमाणाः उपद्रवेऽपि मङ्गलमेव परिणामति. ஆனால் வெள்ளத்தால் வயல்கள் களிமண் நிறைந்து சரசமாக மாறுகிறது. அதனால் வெள்ளத்தினால வயல்கள் களிமண் நிறைந்து சரசமாக மாறுது, நல்லா மாறுது. இதனால் நதிகள் மக்கள் நலனுக்கே உதவுகின்றன. இதனால் நதிகள் மக்கள் நலனுக்கு உதவுகின்றது. அந்த துன்பம் கூட இறுதியில் மங்களமாக மாறுது. அந்த துன்பம் கூட இறுதியில் நல்ல விஷயமாக மாறுது. பாரதஸ்ய சம்ருதிஹி புகாராபி இபவத் மங்கள विश्वसर्गान् प्रचारार्थम् औदरान्
வாயுன் ருத்னதி ஹிமவகரே பாரத பிரசாரதே. அதாவது பாரதத்தின் செழிப்பு பலவிதம். பாரதத்தோட செழிப்பு வந்து பலவிதம். ஹிமாலயத்தை சார்ந்துள்ளது. பலவிதமாக பாரதத்தின் செழிப்பு பலவிதமாக ஹிமாலயத்தை சார்ந்துள்ளது. பாரதத்தோட செழிப்பு பலவித விதத்தில் ஹிமாலயத்தை சார்ந்திருக்குது. அது வினாசகரமான புயங்களை தடுத்து, அது வினாசகரமான புயங்களை தடுத்துனா பெரிய அளவில் தொல்லை தரக்கூடிய புயல்களை தடுத்து நாட்டை மருந்து பூமியாக மாறாமல் காக்கிறது. நாட்டை மருந்து பூமியாக வச்சுருக்கு, அதுலேருந்து மாறாமல் காக்கிறது. பாரதத்தின் செழிப்பு பலவிதமான ஹிமாலயத்தை சார்ந்துள்ளது. அது வினாசகரமான புயல்களை தடுத்து நாட்டை மருந்து பூமியாக மாறாமல் காக்கிறது. பாரதத்தின் செழிப்பு பலவிதமான விமானத்தில் அது சார்ந்திருக்கு. அது பெரிய புயலாக மாறாமல் தடுத்து மருந்து பூமியாகவே வச்சிருந்து அதை மாறாமல் காக்கிறது. எல்லாம் நோட் பண்ணிக்க. பெரிய புயல்களை தடுத்து, ஆனால் விவசாயமாக புயல்களை தடுத்துனா பெரிய புயலை தடுத்து நாட்டை மருந்து பூமியாக நல்ல பூமியாக மாறாமல் காக்கிறது. நல்ல பூமியாக வச்சுருந்து அதை மாறாமல் காக்கிறது. चेत प्रसादस्ते वायः भारतदेशे समस्तावि देशः मरुभूमिसदृशः संवेदः अयं दक्षिणतः उत्तरादिशं परास्तीनां मैदान निगारयति பகிர்கமாத். மேகங்கள் தெற்கிலிருந்து வடக்கு திசை நோக்கி செல்லாமல், மேகங்கள் வந்து தெற்கிலிருந்து வடக்கு திசை செல்லாமல் தடுத்து அவை நாட்டில் போதுமான மழையை பொழிகின்றது. அதனால் அவை வந்து நாட்டில் போதுமான மழையை வந்து பொழிகிறது. அதை ஏவ பாரதஸ்ய பர்யாஸ் ஜலம் விதர்த்தி தச்ச ஜலம் अधिक्यागासु यत्तहिं प्रान्तिः उवत्यकासु च प्रहवद सरिदः क्षेत्राणि च पुण्यानि. அந்த நீர் பனிமலையிலிருந்து பனிமலையில் தேங்கி, அந்த நீர் வந்து பனிமலையில் தேங்கி உபத்திய கைகளாலும், அதாவது உதவி செய்யும் கைகளாலும் பாயும் நதிகளாக மாறி வயல்களை போஷிக்கிறது, வயல்களை காப்பாற்றுகிறது, நல்லா பார்த்துக்கிறது வயலை. அந்த நீர் பனிமலையிலிருந்து தேங்கி உபத்திய கைகளில் பாயும் நதிகளாக மாறி வயல்களை போஷிக்கிறது. அந்த நீர் வந்து பனிமலையெல்லாம் தேங்கி உபத்திய கைகள்னா நல்ல உதவி செய்ய கைகளாக பாயும் நதிகளாக மாறி வயல்களை போஷிக்கிறது, வயல்களை வந்து காப்பாற்றுறது, நல்லா பார்த்துக்கிறது, வயல்களை பார்த்துக்கிறது. நான் நோட் பண்ணிங்க.
போஷிக்கிறதுனா பாதுகாக்கிறது, நல்லா பார்த்துக்கிறது. महीभद्रशासन अस्माकं पुष्पपूर्वपुण्यानि पुण्यायानि तीर्थने अभि विदन्ते भगवान बद्रीनाथ उदवदी केदारनाथ हिमादकः अमरनाथ एवं इतराणि च अस्मानि अधिप्राचीनानि तीर्थक्षेत्राणि. तीर्थक्षेत्राणि तीर्थक्षेत्राणि இந்த மலைப்பகுதியில் நம் நாட்டில் பல புனித தீர்த்தங்கள் உள்ளன. இந்த மலைப்பகுதியில் நம்ம நாட்டில் பல புனித தீர்த்தங்கள்லாம் இருக்குது. அவற்றில் பத்ரிநாத், பூதமதி, கேதார்நாத், ஹிமலிங்கம், அமர்நாத் போன்றவை அடங்கும். இதில் பத்ரிநாத், பூதமதி, கேதார்நாத், ஹிமலிங்கம், அமர்நாத் போன்றவை அடங்கும். இவை அனைத்தும் மிக பழமையான புனித தலங்களாக விளங்குகின்றன. இவையெல்லாம் மிக பழமையான புனித தலங்களாக விளங்குகிறது. இது ஹிமாவான் சௌந்தர்யேன மகாத்மேன பீஷ்மதாய ஏவ பர்வதபிய கந்தூரசு ஆவர்கः பிரவாகதா நிகர்ஜனானாம் சிகராணி சிகராணி பிரதரஸ்வே தான் நாத்தில் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கங்க. இதோட விளக்கம்லாம் அடுத்த பக்கத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதோட விளக்கம் அடுத்த பக்கத்தில் இருக்குது. நான் நோட் பண்ணிக்கங்க.
देवदारुणाराजिन वे प्रभवते अलौकिकम् अस्य रमणीयः न कदानि विस्तरन्ति. ஹிமவான் தனது அழகால் மகத்துவத்தால் பயங்கர தன்மையால் ஒப்பட்டவள். அது ஹிமவான் தன்னோட அழகாக மகத்துவத்தால் பயங்கர தன்மையாக உடையது. அதன் காடுகளில் பாயும் அருவிகள், பனியால் மூடப்பட்ட சிகரங்கள், பாறையில் வளர்ந்த தேவதாரு வளங்கள், அதன் காடுகளில் பாயும் அருவிகள், அந்த காடுகளில் பாயும் அருவிகள், பனியால் மூடப்பட்ட சிகரங்கள், அதாவது பனியால் மூடப்பட்ட சிகரங்கள், பாறையால் வளர்ந்த தேவதாரு வளங்கள், அதாவது நல்ல கடவுள் வணங்குற மாதிரி இருக்கிற மரங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து பாறையில் வளர்ந்த தேவதாரு வளங்கள், பாறையில் வளர்ந்த நல்ல கடவுள் வணங்குற மாதிரி இருக்கிற மரங்கள் இவையெல்லாம் சேர்ந்து அதன் லௌகீகமான அழகை உருவாக்கின்றன. அதன் அருமையான அழகை உருவாக்குறது. இவை அனைத்தும் மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். எல்லாத்தையும் மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். பர்வதயாதி ஹிமாலய பகவதிய பார்வதிய பிதா மகேஸ்வரஸ்ய ச சும்ஸ்கார் இத்யாபி அஸ்தி காரணம் தஸ்ய பூஜ்யதாவ்யா சிவஸ்ய கேதாசக மானசரோக அமூல்யக. எல்லாம் நோட் பண்ணிக்க. இதோட கண்டிஷன் அதை பற்றி இருக்குது. எல்லாம் நோட் பண்ணிக்க. இது வரைக்கும் अलौकिकम् अस्य रामलिङ्गं न कदापि विस्तरन्ति. ராமணியகம். समय लगरदाः एव बहुमीः सेतुमीः भवति. हिमवान् भारतस्य रक्षकः पोषकः ஹிமாலயம் பார்வதியின் தந்தையாகவும், இமயமலை பார்வதியின் தந்தையாகவும், மகேஸ்வரனின் மாமனாராகவும் கருதப்படுவதால், சிவபெருமானோட மாமனார் கருதப்படுவதால் அது புனிதமாக போற்றப்படுகிறது. புனிதமாக போட்டுறாங்க. அதன் கைலாச மானசரோவர் ஆரியை சிவனின் புனித இல்லங்களாக விளங்குகிறது. அது கைலாசம் மானசரோவர் ரெண்டும் ஆகியவை
சிவனின் புனித இல்லங்களாக சிவனோட புனித இல்லங்களாக இருக்கிறது. இதனால் பல காரணங்களால் ஹிமாலயம் பாரதத்தின் காவலனாக போஷகராக சௌகரியத்தை அளிப்பவனாக விளங்குகிறது. இதனால் பல காரணங்களாக ஹிமாலயம் வந்து பாரதத்தின் காவலனாக போஷகராக நல்லா பாதுகாக்கிறவராக சௌபாகியத்தை அளிப்பவராக நல்ல விஷயங்கள், நல்ல அருமையான விஷயங்கள் அளிப்பவராக விளங்குகிறது. நல்ல சௌக்கியத்தை அளிப்பவராக விளங்குகிறது. நான் நோட் பண்ணிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.